Praise the Lord, hallelujah. God is good, கர்த்தர் நல்லவர், and you are most welcome to the covenant of the day. And today is 31st January 2026 Saturday. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். ஜனவரியின் கடைசி நாளிலே நான் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை பிப்ரவரியை சந்திப்போம். கர்த்தர் எப்பொழுதும் நல்லவர், அவரை துதிக்கிற ஜனமாக இருங்க. சரி, ஆண்டவர் எல்லாம் பேசி எருசலேம் ஆலயத்துக்கு வருகிறார். எருசலேம் ஆலயத்தை சுற்றி பார்க்கும்போது அங்குள்ள சீஷர்கள்லாம் அவரை அந்த ஆலயத்தை குறித்தெல்லாம் காட்டி பேசுகிறாரு, சொல்கிறாங்க. 12 வயது இருக்கும்போது வந்த ஆண்டவர் அல்லவா, பலமுறை வந்திருப்பார். ஆனால் இப்பொழுது திருப்பியும் அந்த ஆலயத்துக்கு வராரு. அங்கே வரும்போது ரொம்ப பெருமையோடு அந்த ஆலயத்தை பற்றி பேசுகிறாங்க, கட்டடத்தை காட்டுகிறாங்க. அப்போ ஏசாமி சொல்கிற காரியத்தை தான் நாம் சிந்திக்க போகிறோம். அது மார்க் 13:2, Mark 13:2. And Jesus answered and said to him, Do you see this great building? Not one stone shall be left upon another that shall not be thrown down. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். ஐயா, அருமையான சகோதரனே, சகோதரியே, இடத்தை காட்டினவர் கர்த்தர், அந்த இடத்திலே ஆலயத்தை கட்ட சொன்னவர் கர்த்தர். அது கீழ்ப்படிந்து சாலமோன் கட்டினான். நேபுகாத்நேச்சர் எருசலேமை கைப்பற்றி அந்த ஆலயத்தை அழித்து போட்டான். நெகேமியா அந்த ஆலயத்தை சீர்படுத்தி கட்டினாரு. திருப்பும் போரிலே அழிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 40 வருஷத்துக்கு முன்புதான் ஏரோது மன்னன் எருசலேமை அலங்கரித்து அந்த ஆலயத்தை புதுப்பித்தான். அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை இயேசு பார்த்து சொல்றாரு, இது கல்லின் மேல் கல்லில்லாத போகும் காலம் வரும். யூதர்களுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன். இயேசு யூதர் தான். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் அவர்களுக்கு எல்லாமாக இருந்தது. அதுதான் அவர்களுக்கு அஸ்திவாரம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அந்த இடத்துல அந்த ஆலயம் இல்லை. இயேசு சொன்ன தீர்க்கதரிசி நிறைவேறியது. அந்த ஆலயத்தினுடைய அஸ்திவாரத்தை தான் ஒரு பக்கம் யூதர்கள் வச்சுக்கிட்டு அதை முட்டி முட்டி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். கர்த்தர் எங்களுக்கு இந்த இடத்தை கொடுப்பாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கட்டடத்து மேல உன் கண்ணை வைக்காத, கட்டடத்தின் மேல உன் பெருமையை வைக்காத, அது கல்லின் மேல் கல்லில்லாம போகும் காலம் வரும். அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டப்பட்ட காரியங்களிலே நீ ரொம்ப நம்பிக்கை வைக்காத. ஆண்டவர் கட்ட சொன்னார், ஆனா அது அழிக்கப்பட்டது. ஆச்சரியமா இல்லையா? யோசித்து பாருங்க. கிறிஸ்துவ நிலையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று. கர்த்தரே சொன்ன காரியமா இருந்தாலும் அது கர்த்தருக்கு மகிமையாக இல்லைன்னா அது அழிந்துவிடும். ஏசாமி என்ன சொன்னாரு? என் வீடு ஜெப வீடு, அது கல்லர் கொகையாய் மாற்றுகிறீர்களே என்று சொன்னாரு. அதனாலதான் அந்த ஆலயம் கல்லின் மேல் கல் இல்லாமல் போய்விட்டது. அதை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், கல்லின் மேல் கல் இல்லாமல் போகும் காலம் வரும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் எச்சரிக்கையாக கர்த்தர் வைக்கிறார், சோதித்து பார்க்க வேண்டும். மகிமையின் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரம் அனைத்தும் இருக்க வேண்டும். ஒப்பு கொடுங்க, ஆழமாய் சிந்தித்து இடைப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், உங்களை வழி நடத்துவார். நன்மையும் கிருபையும் நிச்சயமாய் குறையாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு வைக்க வேண்டிய இடத்தை வேறு எதற்கும் வைக்காதீங்க. அவர் போதுமானவராய் இருப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இதோ ஜனவரி மாதத்தை தந்து இந்த கடைசி நாட்களை சந்திக்க உதவி செய்தே, அதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு சித்தமானால் பிப்ரவரி மாதத்தை காண உதவி செய்யுங்க. நல்ல ஓட்டத்தை ஓடி ஆண்டவரே உமக்கு மகிமையான வாழ்க்கையை நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய வல்லமை கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமென். dear brother sister and சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கிறதா? Take care and God bless.